ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மக்களே. ஏன்னா பேக் ஒன் சைடு பாருங்க. லெஃப்டில் நிற்கிறேன்னா போல வண்டி பஞ்சரு. ஸோ ரொம்ப பெரிய ஓட்டையாக இருக்குது, தள்ளி வருது, செட்டெக்ஸ் 10 வருது. ஏய் பப்பி, hello guys, good morning. So today date is 24th, Sunday ride. வழக்கம் போல ஆஃப்டர் லாங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைடு. ஸோ ஹெல்மெட்டும் வந்து மாற்றிருக்கேன், வேறு ஹெல்மெட் நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். GoPro வியூ எப்படி இருக்குது தெரில. ஸோ பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் போட்டு நான் பார்க்கணும் வியூ எப்படி இருக்குன்னு. 5 மணிக்கு ரைடு, எல்லாம் போயிட்டாங்க, 6 hour ஆகுது, நான் லேட்டு. ஸோ க்ளவுஸ் போட முடியாது, என்ன கதை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ GoPro வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு. க்ளவுஸ் எடுத்துன்னு வந்துருக்கேன், பட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன், போடாமலாம் இருக்க மாட்டேன், ட்ரை பண்ணணும். ஸோ பெட்ரோல் பங்க் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரொம்ப நேரமாக போட்டுனேன் பெட்ரோலு. ஜிபே இருக்குல்ல 5 லிட்ரு. போடுங்க பெட்ரோலு 5 லிட்ரு. ஆ 504 ஓகே காஷ், நான் வந்து போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். தமிழ்ட்டு அவன் போயிட்டு இருப்பான், உங்களுக்கு பறந்துருப்பான் என்னத்தி மத்திய போயிட்டு கால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக ஓட்ட முடியல வண்டி. ஐ ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பீடாக ஓட்டுறதுனாலையா இல்லை என்ன ஆகாதான்னு தெரில. ஃபோன் வருகிறது ஃபோன் வருகிறது. ஆமாம், ஹலோ, மத்திய காலேஜ் கிட்ட வாடா, டிஎம்கே ஆஃபீஸ் கிட்ட வா. அவன் வந்துட்டான் 900. ஸோ இப்போ ஈஸியாக பிள்ளால் நிற்கிறாங்களே எல்லாம், அங்கே போகணும். டைம் பாருங்க, நான் 5:45 தான் ஆகுது, அதுக்குள்ளே காலையில் இவ்வளோ டிராஃபிக்கு. சண்டே அதுவுமா. நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் போடல, எதுவுமே போடல. ஏன்னா நான் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது, வெறும் க்ளவுஸ் மட்டும் போட்டு வந்துக்கிறேன். பேண்ட் வந்து டோன் பேண்ட் தான் போட்டு வந்துடுறேன். காற்று ஒரு சைடில் புஷ்ஷுன்னு போகுது உள்ள. அண்ணா ஐயண்ணா, காலைல ரேப்பிட் ஓட்டுறேண்ணா, சூப்பர்ண்ணா. நீ ஆனால் சைடில் பார்க்கணுண்ணா. சிக்கமாக பண்ணுறா போல், மண் வர போட்டுக்குது. காற்று சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக் வந்து நான் ப்ளூ ஒயர்லெஸ் மைக் தான் போட்டிருக்கேன், ஆனால் ஹெல்மெட் உள்ள காற்று வருது, சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மக்களே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மைக் உள்ளே வச்சுருக்கேன். இந்த ஹெல்மெட்டில் இப்போ நான் மவுண்ட் பண்ணி தான் நான் ஃபஸ்ட் டைமு. எப்போது கேமரா அங்கே கூட தெரியாது எனக்கு. ஸோ ஆங்கிள் மிஸ் ஆச்சுனாலும் மைக்கு கொஞ்சம் சரினாலும் மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. இதே ரோட்டில் போயிடலாமா ஸ்ட்ரீட்டா? பாருங்க என்ஃபீல்டு பாருங்க அண்ணன், பழைய என்ஃபீல்டு. பேக் ஒன் சைடாக சாயுது சொல்லலாம்.
பேக் ஒன் சைடு பாருங்க. பாண்டிச்சேரி அடிவாரம் நினைக்கிறேன் ட்ரிப் பண்ணேன். பேக் ஒன் சைடில் சாஞ்சின்னு போகுது. கை வந்து லைட்டாக போலர் கொடுது, ஸ்ட்ரெச் போட முடியல. குயிக் ஷிஃப்டர் இருக்குது, பட் நான் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கல் இருக்குது ரோட்டில். தேங்க்ஸ்ண்ணா. அந்த கல்லில் வண்டி தூக்கி போட்டுச்சுன்னா காரம் தான் பரவாயில்ல, நல்ல மனுஷன்பா வந்து உடுத்த மீன் அத்து போடுறேன் அப்படின்ட்டாப்புல. நான் இறங்கி தூக்கி போடலான்னு பார்த்தேன், உடுத்த மீன் அத்து போகிறேன்ட்டு பண்ணப்போம். சூப்பர். காலைல பால் வாங்க போகிறப்பல மனுஷன் கட்டை போய்த்துன்னு. ஸோ ஸ்டில் வந்து நான் வந்து இன்னும் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைக் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, எப்போ ஆஃப் ஆகும் என்ன கதை ஒன்றும் தெரியல. நான் பாட்டு பேசின்னு வரேன், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். பார்க்கலாம் ஆங்கிள் எப்படி தெரில. ஒரு 3 மணிக்கு தான் மவுண்ட்டு பண்ணியிருப்பேன். பண்ணி காய வச்சு ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி ஒரு 6 hour கூட தூங்கல, அப்படியே கண்ணு மூடினேன். அதுக்குள்ளே 5 மணி ஆயிடுச்சு. ஸோ கிட்டே போயிட்டு பார்க்கலாம். கிட்டே வந்துட்டேன். இன்னும் சம்பவம் வந்து எப்படி நடந்தது சொல்லலை. ஸோ என்ன கதைன்னா, நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வழக்கமாக ஃபேஷனோவில். ஸோ அப்போ வந்து நான் சந்துவில் பூந்து தான் போவேன். எப்போவுமே போகிற சந்து தான் அது. அந்த ரோட்டில் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே ஓட்டவே முடியாது. மேக்ஸிமம் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டலாம். இன்னும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டலாம். அவ்வளோ ஸ்பீடு கூட ஓட்டல. நான் வந்து ஒரு மாதிரி கேஷுவலாக வந்து பாட்டு பண்ணினேன் அப்படியே போனேன். ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன் நல்ல வேலை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அக்கா வந்து எல்போர்டு அவங்க, ஆனால் அவங்க பையன் தான் எல்போர்டுன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வண்டி ஓட்ட தெரில. வண்டி வந்து லெஃப்ட்டில் பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. நான் வண்டி வந்து இவ்வளோ தூரம் நான் கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இடித்தாங்க. ஃபேஷனில் தான் போனேன், நல்ல வேலை டியூக்கில் போகல. அந்த டைமில் வந்து நான் இந்த வண்டி தான் திரும்ப போனேன்னு பார்த்தேன். ஆனால் இடியோட்டுன்னா எப்படி போக முடியுன்றான். கெட்ட நேரம் நல்ல நேரம் இந்த வண்டி எடுத்துன்னு போல, கெட்ட நேரம் அடிபட்டுச்சு. ஸோ சுண்டவரில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஹீல் ஆகிடுச்சு, ஓகே ஆச்சு. இப்போ ரீஆப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஆனால் இப்போது க்ளவுஸ் போட்டால் தெரியுது உள்ளே ஸ்ட்ரெச் பிடிக்க முடியல. பேசுகிற ஞாபகத்தில் போகிறத மறந்துட்டேன். பயங்கரமாக இருக்குது, கோல்டன் கலரில். ஆப்போசிட் ரோட்டில் அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனு. சரி ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் சொல்லிடுறேன். வேறு லெவலில் இருக்குல்ல. வந்துட்டோம் பிலாலுக்கு. வந்தாச்சு. ஆப்போசிட்டில் நிற்பேன்னாப்பில் ஒருத்தரையும் காணும். ஓரமாக நின்று கேட்குறோம். ப்ரோ பிலால் ஆப்போசிட்டில் நிற்கிறேன் ப்ரோ. வாங்க முன்னாடி வாங்க ப்ரோ. லெஃப்ட்ல நிக்கிற அந்த இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல உங்களுக்கு, ஷாப்ஸ்லாம் இருக்குமே லெஃப்ட்ல. ஆமா, அந்த ஜங்ஷன் தாண்டி வாங்க. லெஃப்ட்ல நிக்கிறேன். நான் பிலால் தாண்டி வரேன். ஆமா, லெஃப்ட்ல நிக்கிறேன்னா போல. அப்படி எடுக்கலாமா? பைத்தியக்காரன்.
எல்லாம் ஐடி பாய்ஸு கூட 2-3 பொண்ணுங்களை போட்டுன்னு அப்படியே சுற்ற வேண்டியது. அது லெஃப்ட்டே கிடையாதுடா, அது லெஃப்ட்டுக்குள்ளே போகிறான் ஐடிக்காரன். 3 பொண்ணு உள்ள சுப்பா பறந்துடுறாங்க முன்னாடி. க்ளவுஸ்லாம் போடல, கை கிராம்ப் ஆகுது. வண்டி பஞ்சரு. ஸோ ரொம்ப பெரிய ஓட்டையாக இருக்குது, தள்ளி வருது. ZX 10 வருது. ஸோ இந்த ரைடில் வந்து நம்ம வண்டி மட்டும்தான் கம்மி சிசி, இது எல்லாமே வந்து ஐசிசி தான். இப்போ நாய் கூறு வந்து செய்ய போட முடியல, அதை பாவம். சரசரன்னு போயிட்டாங்க. கோப்ரோ தான் பயன்படாது எனக்கு. ஏன்னா மவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி இருக்கு. உஷாராக கை வச்சுக்கலாம். 70 தான் போகிறேன். ரொம்ப நாள் ஆகுது ஈஸியாக வந்து நல்லா இருக்குது, புதுசாக வந்து இதுதான் கரெக்டு. அப்பப்போ வந்தால் இடம் ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிடும், சலிச்சு போயிடும். ஸோ நல்லா க்ரூசிங் பண்ணுறது கரெக்டாகுது. நல்லா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். வின் நாய்ஸ் வருது சமயம், எதுக்கும் ஏதாவது ஆக்ஷன் ஆகிடுது. ஏய் பப்பி, இப்போலாம் போலீஸ் நிற்கத்துல போகுது. நான் வேற காமிக்கலாம், அவங்கள யாராக இருந்தாங்க 3 பேர் தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே போயிட்டாங்க. காமிக்கலாம் பார்த்தா க்ளவுஸ் போடாமல் கை ஒரு மாதிரி இருக்கு. க்ளவுஸ் வர உள்ளே வச்சுன்னு இருக்கேன் இப்படியில் பறக்க போகுதுன்னு பார்த்துன்னு இருக்கேன். நாய்ங்க ஜாஸ்தியாக இருக்குங்க ரோட்டில். நிற்கிறேன், பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எங்கே போயிடாங்களா? ஒன்று நிற்கிறானுங்க. இப்போ தான் நான் க்ளவுஸை போட்டேன், போட முடியாது. ஸ்ட்ரீட் ட்ரிபிள்